பத்மபிரியா வைஷ்ணவி பட்டியல்ல அடுத்தது காளியம்மாள் திமுக இணைய போறதா ஒரு செய்தி அறிவாலய வட்டாரத்துல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல சமூக வலைதளங்கள்ல பிரபலமாகி அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையத்துல இணைஞ்சு கட்சி பணி ஆற்றினவங்க தான் பத்மபிரியா. அவங்க திமுக மேல ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க. சூழியல் ஆர்வலராக இருந்தவங்க அரசு மீதான இந்த கொள்கைகள், அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் மீதுல அரசு எடுக்கிற இந்த ஃபிளா இதெல்லாத்தையும் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில தேர்தல்களுக்கு அப்புறமா மக்கள் நீதி மையம் அதனுடைய செல்வாக்கை இழக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மக்கள் நீதி மையத்துல இருந்து நிறைய பேர் வெளியே போக ஆரம்பிச்சாங்க. ஒரு பெரிய சங்க் திமுக இணைஞ்சாங்க. அதுல முக்கியமானவர் தான் பொள்ளாச்சி மகேந்திரன். அவரு திமுக இணைஞ்சப்போ பத்மபிரியா அவரோட இணைஞ்சு அவங்களும் திமுக இணைஞ்சு யாரை கடுமையா விமர்சிச்சுட்டு இருந்தோமோ அவங்க அதே திமுக இணைஞ்சு திமுகவுக்கு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவோட ஒரு முக்கியமான பொறுப்புலையும் இருக்காங்க. ஐடி விங்ல நிறைய கூட்டங்களை கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் திமுகவோட நிறைய விஷயங்களை பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற வேலைகளை அவங்க தொடர்ச்சியா ஈடுபட்டுட்டே இருந்தாங்க. ஸோ இந்த பட்டியல்ல இப்போ சென்சேஷனலா இருக்க தாவேகால இருந்து கோயம்புத்தூர் வைஷ்ணவி இப்போ இணைஞ்சிருக்காங்க. தாவேகா தொடங்கினதுல இருந்தே இந்த வைஷ்ணவி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு மாதிரி ட்ரெண்டிங்லயே இருந்தாங்க. அவங்க அந்த கொடி எடுத்து அவங்க தோல்ல போட்டுக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் அவங்க விஜய் போட்டோ வச்சு பண்ண ரீல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்கா மாறுச்சு. டிவிகே வைஷ்ணவி அப்படின்ற அளவுக்கு அவங்க சமூக வலைதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளா இருந்தாங்க. ஆனா டிவிகேல விசாரிக்கும் போது அவங்க டிவிகேவே கிடையாது. அவங்களுக்கு டிவிகேல எந்த பொறுப்பும் கொடுக்கப்படல. அவங்க என்ன சுதந்திர போராளியா, எதுக்கு அவங்களுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க டிவிகேக்குள்ள இருந்தப்பவே டிவிகேல இருக்கிற சில முக்கியமான செய்தி தொடர்பாளர்கள் அவங்க மேல கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. அவங்களுடைய அப்போ என்ன ஒரு பார்வை சொல்லப்பட்டது அப்படின்னா, அவங்க இந்த அவங்களுக்கு ரொம்ப பிரபலமாகறாங்க, ரொம்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பிரபலமா இருக்கிறதுனாலதான் இவங்க எல்லாரும் அவங்களை விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் பத்மபிரியா சமீபத்துல கோயம்புத்தூர்ல நடந்த அந்த பூத் கமிட்டியில கலந்துக்கிறதுக்கு போகும்போது அவங்கள உள்ள விடல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இருந்தது. அதை அவங்க வெளிப்படையாவே கடுமையான ஒரு விமர்சனமாவே அதை அவங்க முன் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரிய அளவுக்கு கட்சி பணிகள் எதுலையும் ஈடுபடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. இந்த நிலையில இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா ஏற்கனவே டிஎம்கேல இருக்காங்க. இப்ப இவங்களும் திமுக தன்னை இணைச்சுக்கிட்டு முக்கியமா தாவேகா இன்னொரு பாஜகவா இருக்கு. இளைஞர்களுக்கு வழிவிட மாட்டாங்க. குறிப்பா தாவேகால பெண்களுக்கான ஒரு பெரிய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சுதான் அவங்க திமுக இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க இதுவே தாவேகாக்குள்ள ஒரு அங்கங்க கொஞ்சம் பேசுபொருளா இருந்தாலும் தாவேகாவினர் வழக்கம் போல இவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தோட கடந்து போறாங்க. இப்போ முக்கியமா இந்த பட்டியல்ல அடுத்து இருக்க போறது காளியம்மாள். திரு ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் தாவேகால இணைஞ்சப்பவே அடுத்தது காளியம்மாள் பின்னாடியே வராங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் சமூக வலைதளங்கள் இருந்தது. அப்ப அவங்க நாம் தமிழர்ல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நாம் தமிழர்ல இருந்து விலகினதுக்கு அப்புறம் அவங்க தாவேகாவை நோக்கி தான் நகர்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைலன்ஸ், கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகியும் அவங்க எந்த மூமெண்ட்டும் இல்லாம இருக்காங்க. தாவேகா சைடு விசாரிக்கும் போது அவங்க இன்னும் வரதுக்கான முயற்சி எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே காளியம்மாள் சைடு விசாரிக்கும் போதுதான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியே வருது. அவங்க தொடர்ச்சியா தாவேகால இணையறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருந்தது. அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்கள தாவேகாக்குள்ள சேர்க்கறதுலதான் ஏதோ சிக்கல் இருக்கு. முக்கியமா திரு ஜான் ஆரோக்கியசாமி ஆகட்டும், திரு புசி ஆனந்த் ஆகட்டும், இவங்க அவங்கள உள்ளேயே விட மாட்டாங்க. அந்த கேட்டை தாண்டி அவங்களால வெளியவே உள்ளே வர முடியல. அது இல்லாம விஜயை அக்சஸ் பண்ணி பார்க்க முடியல. இந்த தகவல் விஜய் கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. அவங்கள உள்ள கொண்டு வரதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா இவங்க ஏற்கனவே இங்க இவங்களுடைய டாமினன்ஸ் அதிகமா இருக்கும்போது காளியம்மாள் உள்ள வந்தாங்க அப்படின்னா அது தங்களுடைய அந்த பிரதிநிதித்துவமோ தங்களுடைய மவுசு குறையும் அப்படின்னு இவங்க அச்சப்படுறாங்கிற விமர்சனத்தை நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் சமூக வலைதளங்கள்லையும் சரி, நிறைய நேர்காணலையும் வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காளியம்மாள் நாம் தமிழர்ல ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தான். அவங்களுடைய பேச்சாற்றல் மூலமா மக்கள் மத்தியில பிரபலம் அடைஞ்சவங்க. ஸோ அவங்க தாவேகாக்கு வந்தா எங்க தங்களுடைய அந்த இது போயிடுமோ அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. அவங்க சைட்ல இருந்து எந்த விதமான ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லாதனால இப்ப அவங்க திமுகவை நோக்கி நகர்றாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் தான் வந்துட்டு இருக்கு. அவங்க திமுக இணையறதுக்கான பணிகள் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அவங்க திமுக இணையறது மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா திரு காளியம்மாள் அவர்கள் கடுமையான திமுக எதிர்ப்பை பல இடங்கள்ல வெளிப்படுத்தியிருக்காங்க. நாம் தமிழர்ல இருந்து அவ்வளவு திமுக எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனாலும் அவங்க தாவேகால அவங்களுக்கு கதவுகள் திறக்கப்படாத நிலையில
அறிவாலயத்தினுடைய கதவுகள் கண்டிப்பா திறக்கும் அப்படிங்கிறது தான் காளியம்மாளுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ அந்த பட்டியல்ல இப்ப மானிமால இருந்து பத்மபிரியா, தாவேகால இருந்து வைஷ்ணவி, என்டிகேல இருந்து வெளியே வந்த காளியம்மாள் அடுத்தது திமுக நோக்கி வரப்போறாங்க அப்படின்றதுதான் இப்போ பேசுபொருளா இருக்கு. பார்க்கலாம் அறிவாலயம் கதவு காளியம்மாளுக்கு திறக்குதாங்க.